ஐயா பாத்திரம் வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 கிலோவுக்கு 400 வெங்காயம் போட்டுக்கலாம். மறந்துட்டா 1 கிலோ பிரியாணிக்கு 300 எண்ணெய். கலர் ஆயிடுச்சு. 150 இஞ்சி 150 பூண்டு ஒன்றா அரைச்சி வச்சு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாடை போகிறது வரையும் வதக்குவோம். வாடை போயிடுச்சு. தக்காளி போட்டுக்கலாம். 400 கிராம் தக்காளி. தக்காளி வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ ஆட்டுக்கறி. ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தழை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த பச்சை வாடை போகிறதுக்குள்ளே நல்லா வதக்கி விடணும். பச்சை வாடை போயிடுச்சு. 200 கிராம் தயிர், கறி நல்லா வதங்கிருச்சு. 2 கிராம் பட்டை, 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் கிராம்பு, 1 ஸ்பூனு கசகசா, கொஞ்சம் 10 கிராம் முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்றா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ கறி வெந்து வதக்கியாச்சு. நல்லா பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்படியே மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ மசாலாலே ஒரு 10 நிமிஷம் கறி வெந்துருச்சு. இப்போ 1 படி அரிசிக்கு 2 படி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.